செய்திருக்கீங்களா வீரபிராண்டி பிரதர்? கோவ கோவ கோவத்தை வர வளைக்கிறீங்களா? ஏன் ஒய்திஸ் கொலவரி உங்களுக்கு? லைவை கட் பண்ணிட்டு முதல் வேலை இதுதான், எனக்கு சண்டை போடுறது தான் மெயின் வேலையே. சரியா, கவலைப்படாதீங்க வீரபாண்டி பிரதர். இங்கே நம்ம வர்ற கோவத்தெல்லாம் அடக்கி வச்சு நம்ம காட்டுறதெல்லாம் இங்கே இருக்கோம், வீட்டில் இருக்கிறவங்க தான். இவங்க எதுவும் பேசாமல் இருந்தாலே அதுவே பெரிய ஹெல்ப்பு. எல்சனை பார்த்தீங்களா? அதுதான் நம்மளால முடியாது. இல்லி புட்டு புட்டு அக்கா அப்படியாடா தம்பி, அவ்வளோ விருப்பமா அக்கா மேலே? அக்கா போட்டுடுறேன், சத்தம் இல்லாமல் போடுறேன். சரியா லில்லி புட்டு? பாருங்க அவனுக்கு என்னென்ன ஆசைன்னு. என்ன ஹெல்ப் பண்ணணும்? ஏதாச்சும் பண்ணுவோம் வீரபாண்டி பிரதர். எல்சன் சொன்ன மாதிரி நம்ம பேசாம இருந்தாலே பெரிய ஹெல்ப் தான். அதுதான் நம்மளால முடியலையே. அக்கா நீங்க சொன்னீங்க இல்லை, லோ ப்ரெஷர் இருந்தா என்னென்ன பக்க விளைவுகள் வரும்னு. ஆனால் சுகர் வரும்னு சொன்னாங்களா அக்கா டாக்டர்? உங்களுக்கு சுகர் லோவாக தான் போகும்னு நினைக்கிறேன். கீர்த்தி உனக்கு அக்கான்னா எனக்கும் அக்கா தான். நான் ஏஜ் கேட்டா உனக்கு என்ன? கீக்கிமா கிளம்பவே செஞ்சுட்டாங்க. அம்மா சிஸ், நீங்கள் டார்ச்சர் பண்ணாமல் இருந்தாவே போதும். ஆமாம் எல்சனும். மேடம் வணக்கம். இப்போ நான் இந்த தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தங்க நகைகள் வாங்குவது, கம்மல் ஜிமிக்கி, நெக்லஸ், வளையல், செயின், தங்க நகைகளும் வாங்குவேன். எடைக்கு எடை பேரிச்சம்பளை வாழைப்பழம் தருவேன். சூப்பர் ராஜேந்திரோ. உங்களுக்கு தர்ற அளவுக்கு என்கிட்ட தங்க நகைகள் இல்லையே. அருணும், உனக்கு தூக்கம் வருதா தம்பி? ஒரே ஒரு டைம் உங்கள் ஹஸ்பண்ட் அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ அனுப்புங்க. அப்படியாடா தம்பி வீரபாண்டி? ஐயோ, நீ என்னை முடிச்சு வச்ச சோழியை முடிச்சிருவ போல இருக்கே. அந்த அந்த லோ சுகர்னால ஒன்றும் பிரச்சனை வராதில்லக்கா. லோ சுகர் தான் தம்பி ப்ராப்ளமே. முடி கொட்டும். சரியா, நான் முடி கொட்டினதுனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அப்போ தான் எனக்கு லோ சுகர், லோ பிபி எல்லாமே இருந்துச்சு. சரியா, பார்த்துக்கோங்க. மதியம் என்ன சமைச்ச? சாம்பாரா? இல்லை ராமச்சந்திரன் ப்ரோ, மட்டன் பிரியாணி செய்யணும். உமாசி ஹர்ஷித் மாப்பிள்ளை யார் மாதிரி டென்ஷனும் ஆகுறான், சைலண்டாக கூட சைலண்டாக இருப்பாங்க. மேடம் வணக்கம். எனக்கு வேலை வெட்டி இல்லை, சொந்தமாக வீடு வாசல் இல்லை, வேலை செஞ்சால் படிக்கிற எண்ணமும் இல்லை, கடன் வாங்கி பிச்சை எடுக்கிற பழக்கம் இல்லை. உங்கள் பேங்கில் பணம் ஏதாவது இருந்துன்னா 50,000 அனுப்புங்க தம்பி. நீ எனக்கு 1,00,000 அனுப்பிட, நான் உனக்கு 50,000 திருப்பி அனுப்புகிறேன். ராஜனும் பைப்பிள்ளைங்க என் மேலே அவ்வளோ பாசம். லில்லி புட்டு கிளம்பிட்டானா? இருக்கானா? லில்லி புட்டு நீ தாண்டா பார்த்து சொல்லணும். நீ தாண்டா அதில் கெட்டிக்காரன், வேறு யாருக்கும் தெரியாது. நீ தான் அதில் ஸ்பெஷலிஸ்ட்டு. எக்ஸாம் அப்ளைடு. எனக்கு முடி கொட்டுது அக்கா, மூச்சு திணறல் இல்லாமல் அப்பப்போ வருது, கல்லில் சைடெல்லாம் வலிக்குது. தலை சுத்தும்டா தம்பி, தலை சுத்தும். சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க. அக்காவுக்கு அவ்வளோதான் தெரியும். சரியா? அக்கா லில்லி புட்டு நீயே கண்டுபிடி பார்க்கலாம். பிரச்சனை இருக்குமாக்கா? ஹாஸ்பிட்டலில் வச்சிட்ருக்கானுங்கடா. எனக்கு நான் டாக்டருக்கோ இல்லை நர்ஸுக்கோ படிக்காதனால எனக்கு தெரியாது. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு இது சொல்லுவாங்க, டிசிஷன் கிடைக்கும். போஸ்ட் பேனர் காணுமே. யூ அப்ளைட் ஆர் நாட் அப்ளைட்? எல்சனும் படிக்கலைனால தான் ரொம்ப சோகமாக இருக்கிறது. படிக்கிறதே இல்லை, அப்புறம் அப்ளை பண்ணி என்ன பண்ண போகிறது அப்படின்னு கடுப்பாக இருக்குது. எனக்கு 1 crore வேணும். போதுமா யாருன்னு? வயசு ஆகாமல் உங்கள் மாதிரி யூத்தாவே ஒரு ஐடியா சொல்லுங்கள். நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள். சரியா, டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். சாப்பிடாதீங்க. சரியா, சாப்பிடாதீங்க. நைட்டு ஃபுல்லாக கொட்டை முழிச்சிட்டுருங்க. சரியா, யூத்தா